ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைதியாக நடந்து முடிந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல். நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. அயோத்தி போல் திருப்பரங்குன்றத்திலும் கலவரத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு காங்கிரஸ் வலியுறுத்தல். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே செயல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பாமக நிறுவனர் ராமதாசிடமிருந்து வன்னியர் சமூகத்தை மீட்க வேண்டும். முன்னாள் எம்எல்ஏ காடுவெட்டி குருவின் மகள் பரபரப்பு பேட்டி. திரிவேணி சங்கமத்தில் நீராடியதன் மூலம் தெய்வீக உணர்வு கிடைத்திருக்கிறது. கும்பமேளாவில் பங்கேற்ற அனுபவம் குறித்து பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தொகுதி பிரச்சினைகள், சாதிவாரி கணக்கெடுப்பு போன்றவை குறித்து தமிழக முதல்வரிடம் பேசியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வன்னியர் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று விழுப்புரம் வழுதரெட்டியில் 5,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 21 போராளிகளுக்கு உருவச்சிலையுடன் மணிமண்டபம் அமைப்பதற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவித்ததாக கூறினார். தனது பன்ருட்டி தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சினைகள் குறித்து முதல்வரிடம் பேசியதாகவும் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என தமிழக அரசை பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு எத்தகைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்த பரிந்துரைக்க ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் தவிர்ப்பதற்கான ஏமாற்று வேலைதான் இக்குழு என்பதில் ஐயமில்லை என அன்புமணி விமர்சித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் போராடி வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், குழு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு நேரடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசிடமிருந்து வன்னியர் சமுதாய மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே தங்களின் இலக்கு என அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ காடுவெட்டி குருவின் மகள் குருவிரதாம்பிகை தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை அவர் சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். வன்னியர் சமூகத்தினருக்கான கோரிக்கைகள் குறித்து அரசிடம் தெரிவித்திருப்பதாக கூறினார். விழுப்புரத்தில் வன்னியர் சமூக தியாகிகள் 21 பேருக்கு அரசு மணிமண்டபம் திறந்து வைப்பதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். வன்னியர் சமூகத்தை பாமக நிறுவனர் ராமதாசிடம் இருந்து மீட்பதற்காகவே போராடி வருவதாகவும் காடுவெட்டி மகள் குருவிரதாம்பிகை கூறினார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மற்றும் தர்காவில் காங்கிரஸ் சார்பில் நாளை சிறப்பு வழிபாடு நடத்தப்பட இருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அயோத்தியில் கலவரத்தை தூண்டியது போல் தற்போது திருப்பரங்குன்றத்தையும் கலவர பூமியாக மாற்ற பாஜக முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் மென்மையான போக்கை கடைபிடிக்கும் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த அவர், தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இதனை அடக்க வேண்டும் என்றும், அதே நேரம் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இதை அணுக வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இங்கு காலகாலமாக உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமியர் இந்துக்களுக்கு இடையே பிரச்சனையை ஏற்படுத்தி தமிழகத்தின் அமைதியை கெடுக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். மாலை 6:30 மணியுடன் வாக்குப்பதிவு முடிவுக்கு வந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து இத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. தொகுதிக்கு உட்பட்ட 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார் கொசுவண்ண வீதியில் உள்ள மழலையர் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுதினம் எண்ணப்படும். டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது.
அங்குள்ள பலரும் காலை முதலே ஆர்வத்துடன் வாக்களித்தனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடத்தப்பட்டது. மாலை 6:30 மணியுடன் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. இந்த தேர்தலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், ஹர்தீப் சிங் பூரி மற்றும் ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முன்னாள் துணை முதல்வருமான மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட பலர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படும். திருச்சி அருகே பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொட்டியம் அருகே அமைந்திருக்கும் நாகைநல்லூர் கிராமத்தில் இருந்து அருகில் உள்ள காட்டுப்புத்தூர் என்ற கிராமத்திற்கு செல்லும் சாலை பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அதனை புதுப்பித்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் தங்கள் பகுதியில் இடிந்து விடும் நிலையில் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய குடிநீர் தொட்டி கட்டித்தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி நாமக்கல் சாலையில் 500க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு சம்பவ பகுதிக்கு வந்த கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். கடலூரில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் போதைப் பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட லேப்டாப், செல்போன்கள் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கடலூர் பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்தின் அடிப்படையில் 3 பேரை பிடித்து விசாரித்த போது இந்த போதைப்பொருள் விற்பனை விவகாரம் அம்பலமானது. இந்த சம்பவத்தில் கைதான 3 பேரும் கடலூர் புதுவண்டிபாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்தது. அவர்கள் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதன் மூலம் தெய்வீக உணர்வை பெற்றதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி திரிவேணி சங்கமத்தில் இன்று புனித நீராடினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதன் மூலம் தெய்வீக உணர்வை பெற்றதாகவும் இங்கு வந்ததை பாக்கியமாக கருதுகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோடிக்கணக்கான மக்களைப் போல் தானும் பக்தி உணர்வால் நிறைந்தேன் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, கங்கை தாய் அனைவருக்கும் அமைதி, அறிவு, நல்ல ஆரோக்கியம், நல்லிணக்க உணர்வை கொடுக்கட்டும் என பதிவிட்டுள்ளார். நடிகர் அஜித் நடிப்பில் நாளை வெளியாகும் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு 9 மணி சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இப்படத்தை தயாரித்த லைகா நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்று நாளை ஒரு நாள் மட்டும் ஒரு கூடுதல் காட்சியை திரையிட்டுக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. அதன்படி காலை 9 மணி முதல் இரவு 2 மணிக்குள் 5 காட்சிகளை திரையிட்டுக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் அஜித்குமார் ஜோடியாக த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் ரெஜினா, அர்ஜுன், ஆரவ் உள்பட பலர் நடித்திருக்கிறார்கள். அனிருத் இசையமைத்துள்ளார். மகிழ் திருமேனி இப்படத்தை இயக்கியுள்ளார். பாலஸ்தீனத்தின் காசாவை அமெரிக்கா விரைவில் கைப்பற்றும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். அங்குள்ள மக்கள் வேறு இடங்களில் மீள்குடியேற்றப்படுவார்கள் என்றும் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், காசா முனையில் உள்ள பாலஸ்தீனர்கள் எகிப்து மற்றும் ஜோர்டான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என கூறினார். போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என கூறிய அவர், அப்பகுதியில் பாதுகாப்பு பணிகள் அமெரிக்க ராணுவம் ஈடுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். காசாவில் சிதைந்த கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு பின்னர் அப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள், வீடுகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்கும் வகையில் பெரிய அளவிலான ஒரு பொருளாதார வளர்ச்சியை அமெரிக்கா உருவாக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் நாளை நடைபெறுகிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடியது. இதில் இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரில் நாளை நடைபெறுகிறது. காயம் காரணமாக முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா இந்த போட்டியில் விளையாட மாட்டார் என தெரிகிறது.
இப்போட்டிக்கான இந்திய அணியின் சுழல் பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி சேர்க்கப்பட்டுள்ளார். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் விராட் கோலி, ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற முன்னணி வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் காலை வேளையில் லேசான பனிமூட்டமும் ஓரிரு இடங்களில் மிதமான பனிமூட்டத்திற்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே காணப்படும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.